புதிய நாளை தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கென்று நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை உம்மிடத்தில் திருப்புங்க தகப்பனே. எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்கள் உம் பக்கம் திரும்பட்டும்பா. ஆண்டவரே, இங்கு இருக்கிறவர்கள் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய இருதயத்தை தேவனாகிய கர்த்தரை பக்கமாக திருப்ப தேவனாகிய கர்த்தர் நீர் ஒரு கிரியை நடப்பிக்கும்படிக்கு உம்முடைய கரங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவஜனமே, தேவனாகிய கர்த்தர் இந்த காலை ஆராதனை மூலமாக நம்ம ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இரவும் பகலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, நம்மை புத்திமானாயும் நிறுத்துவார். அதனால தான் இந்த காலை ஆராதனை என்ற ஒரு காரியம் நம்முடைய சபையில், நம்முடைய மதர் சர்ச்சில், நம்முடைய தாய் சபையில், நம்முடைய சபையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. தங்கு தடையின்றி இதை நடத்த கர்த்தர் உதவி செய்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் நாம் நம்முடைய வேதத்தை எரேமியா 19ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம். பழைய ஏற்பாட்டிலே 898ஆம் பக்கம். We should be very proud to carry our Bibles. நம்முடைய வேதாகமத்தை சுமப்பது நமக்கு கிடைத்த மகா பெரிய ஸ்லாக்கியம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாரத்தில் நம்முடைய எரேமியா தீர்க்கதரிசி என்ன காரியங்களை சொல்கிறார் என்று நம்ம பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசி நம் அனைவருக்கும் தெரிந்தபடி அவர் இல்க்கியாவினுடைய மகனாக இருக்கிறார். ஆனதோத் என்கின்ற ஊரை சேர்ந்தவராக இருக்கிறார். இந்த யூத ஜனங்களுக்கு அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவராக இருக்கிறார். எரேமியா முழுவதுமே நம்ம பார்க்கும் பொழுது it is a message of warning and as well as hope. எல்லா இடங்களிலுமே ஒரு கர்த்தர் இப்படியாக செய்வார், கர்த்தர் இந்த மாதிரியான காரியங்களை செய்வார், எச்சரிக்கையாக இருங்கள் என்று எச்சரிப்பையும் உணர்த்துகிறது. அதோடு கூட ஹோப், நம்பிக்கையையும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, பனிஷ்மெண்ட்டும் இருக்குது, ரெஸ்டோரேஷனும் இருக்குது, நியாய தீர்ப்பு, தண்டனையும் இருக்கிறது, தண்டனைக்கு பிறகு மறு சீரமைப்பும் இருக்கிறது. இப்போ முழுவதுமாக இந்த எரேமியா புஸ்தகத்தினுடைய அந்த மைய பொருளை நம்ம பார்க்கும் பொழுது வார்னிங் அண்ட் ஹோப், பனிஷ்மெண்ட் அண்ட் ரெஸ்டோரேஷன் என்று நம்ம பார்க்கிறோம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இப்போ ஒவ்வொரு முறை மனித குலம் ஒரு தவறு செய்யும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய இரக்கத்தின் கரத்தை நீட்டி அவர்களுக்கென்று ஒரு வாய்ப்பை கொடுத்து, ஒரு அவகாசத்தை கொடுத்து, லாஸ்ட் சான்ஸ் ஒரு முறை தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்முடைய தேவன் பல முறை கொடுத்துருக்கிறார். அவருடைய மைய கருத்து, தேவன் எதை விரும்புகிறார் என்றால் பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் அவரிடத்துக்கு திரும்ப வேண்டும். நம்ம ஒவ்வொரு முறை சில தவறுகளை செய்ய நேரிடலாம். உதாரணமாக பொய் பேசியிருக்கலாம், அல்லது தவறான வார்த்தைகள் பேசியிருக்கலாம். இதெல்லாம் நம்ம பண்ணுற தவறுகள். அப்போ ஒரு மனிதன் பண்ணுகிற ஒவ்வொரு தவறுக்கும் தேவனாகிய கர்த்தர் நின்று நியாயம் தீர்க்கிறவராக அவர் ஆரம்பித்தால், ஆனால் ஒரு மனுஷன் கூட இந்த உலகத்தில் நிற்க முடியாது. ஆனால் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது. கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் ஆண்டவர் இவ்வளோ ஒரு கோபமாக இருக்காரு, இப்படியே தண்டிக்கிறேன்னு சொல்கிறாரு? இப்போ ஆண்டவருக்கு இரக்கம் இல்லையா? இப்போ நம்மளும் தான் தவறு செய்திருக்கிறோம். நமக்கு அப்பேற்பட்ட ஒரு நியாயத்திற்கு, அப்பேற்பட்ட ஒரு தண்டனை குறித்து ஆண்டவர் சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இப்படியான ஒரு தண்டனை கொடுத்துருக்கிறாரு. ஏனென்றால் அவங்க ரொம்ப பெரிய தவறு செய்திருக்கிறார்கள். பிகாஸ் தே forsake God. அவங்க ஆண்டவரையே விட்டுட்டாங்க.
நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகளை தேவன் மன்னித்து 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 நமக்கு மறுபடியும் 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 ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனம் பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தரையே விட்டு விட்டார்கள். கர்த்தரை விட்டு விட்டது மாத்திரம் இல்லாம கர்த்தரை விட்டுட்டோன்ற அந்த அந்த நினைவு கூட அவர்களுடைய சிந்தைகளில இல்லை. இப்போ நம்ம ஒரு காரியம் செய்யும் பொழுது அதனுடைய கான்சிக்வன்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். உதாரணமாக ஒரு வேகமாக ஒரு 2 வீலரோ இல்லை 4 வீலரோ ஒருத்தவங்க ஓட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நேரத்தில் அது எங்கேயாவது மோதி ஒரு விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்போ வேகம் விவேகம் இல்லை அப்படின்னு நம்ம பல இடத்துல நம்ம எச்சரிப்பாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அதையும் தாண்டி ஒருத்தங்க வேகமாக ஓட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா அதனுடைய கான்சிக்வன்சஸை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த விளைவுகள் பின் விளைவுகளை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. when the car loses control, ஒரு கார் கண்ட்ரோலை இழந்துச்சு அப்படின்னா அது ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும். மனித குலமும் அதே போலதான். கர்த்தர் செய்யக்கூடாது என்கின்றத செய்தது நிமித்தம் தான் இவ்வளவு பெரிய கான்சிக்வன்சஸை, இவ்வளோ பெரிய விளைவுகளை இஸ்ரவேல் மக்கள் சந்தித்தார்கள். நம் அனைவருக்கும் தெரியும், நன்மை தீமை அறியத்தக்க கனியை தேவனாகிய கர்த்தர் புசிக்கக்கூடாது என்று சொல்லியும் they just had it. அப்போ தொடங்கினதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம், ஒரு காரியத்தை சொன்னா அதற்கு எதிர்மறையான காரியங்களை செய்கிறது என்று கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்தில் பாவம், முரட்டாட்டம் ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. இன்றைக்கும் இந்த அதிகாரத்திற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்க போகிறேன். Hear, O Israel, and return to God. இஸ்ரவேலே கேள், உன் தேவனிடத்திற்கு திரும்பு என்று. இஸ்ரவேலே கேள், உன் தேவனிடத்திற்கு திரும்பு. கொலை செய்யாது இருப்பாயாக என்று ஆண்டவர் 6வது கட்டளையில 10 கட்டளையில 6வது கட்டளையாக அவர் யாத்திராகமம் 20:13 அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், மக்கள் கர்த்தர் சொன்ன கட்டளையை மீற போகிறார்கள். கர்த்தர் சொன்ன அனைத்து காரியத்தையும் அவர்கள் மீறி நடக்கிறதுனால பின் விளைவுகளை, கான்சிக்வன்சஸை அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க. நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், எரேமியா குயவனுடைய வீட்டிற்கு அவர் செல்கிறார். அங்கு போய் எல்லா காரியங்களை அவர் அப்சர்வ் பண்ணுறார். 18ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த 19ஆம் அதிகாரம் இருக்கிறது. நேற்றைக்கு 18வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த களிமண்ணானது இன்னும் அந்த கடைசி நிலைக்கு வரலை. அதை எடுக்கிறாரு, வணையிறாரு, அது சரியாக வரல, திரும்பி அதை இன்னொரு ஒரு உருவமாக அவர் மாற்றுகிறார். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு கலசத்தை கொண்டு, அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, இட் ஹாஸ் ரீச் த ஃபைனல் ஸ்டேட். அந்த கலசமானது கடைசி நிலையை அடைஞ்சிருக்கு. அதை இனிமேல் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அந்த பாத்திரத்தை இன்னொரு ஒரு பாத்திரமாக மாற்ற முடியாத நிலையில் அந்த கலசம், ஆங்கிலத்தில் பாட்டில் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அதை இனிமேல் இன்னொரு உருவமாக மாற்ற முடியாத நிலைமையில் அது இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொல்கிறார், நீ போய் குயவன் வேலையான ஒரு கலசத்தை கொண்டு அந்த கலசத்தை எடுத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கலசத்தை எடுத்துக்கொண்டு அடுத்தது அவர் சொல்லுகிற காரியம், ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரியர்களின் மூப்பரிலும் சிலரை கூட்டிக் கொண்டு, God wants to do a thing with the witness. அவரோடு கூட இவங்களெல்லாம் கூட்டி சேர்க்கிறார். இவங்களெல்லாம் கூட்டிட்டு நீ போ, ஏனென்றால் இவர் என்ன செய்கிறாருங்கிறத அவங்க பார்க்க வேண்டும்ங்கிறத தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல காண்பிக்க போகிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம்,
இந்த கலசத்தை குறித்து, இங்கே கலசம் அப்படின்னும் போது நமக்கு பல்வேறு ஷேப்ஸ் நம்ம மைண்டில் வரும். ஒருவேளை நம்மளுடைய வீடுகளில் இருக்கிறது போல் ஒரு குடம் மாதிரி இருக்குமா, அல்லது ஒரு கிண்ணம் மாதிரி இருக்குமா, ஒரு பவுல் மாதிரி இருக்குமா, அப்படி என்று ஷேப்ஸ்லாம் நமக்கு யோசிக்க தோணுது. ஆனால் இந்த கலசம் இந்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற கலசம் என்கிறது எப்படி இருக்க போகிறது என்றால், அதனுடைய நெக், அதனுடைய கழுத்து கிட்டத்தட்ட 4லேருந்து 10 இன்ச்சு அளவுக்கு அது உயரமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அது ஒரு தண்ணீர் அல்லது ஒரு திரவத்தை தன்னிடத்தில் வைத்து கொள்ளுகிறதாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இப்பேற்பட்ட கலசத்தை அவர் எடுத்துக்கொண்டு, அது மாத்திரமல்ல மூப்பரில் சில பேரையும் கூட்டிக் கொண்டு என்று சொல்கிறார். இந்த இடத்துல நான் அப்படியே நிறுத்துகிறேன். தேவஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது அல்ல, அவர்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுதே ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருப்பார். வணங்கா கழுத்துள்ள ஜனம். அதே வார்த்தை தான் இந்த அதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம். அப்போ இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனத்திற்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு மெசேஜை கொடுக்க விரும்புகிறார். இந்த இடத்துல நேற்றைய அதிகாரம் வரைக்கும் அவர் வாய்ப்பு 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 என்று கடைசி சான்ஸ் அவர் கொடுத்துட்டார். நேற்றைய அதிகாரத்தில் நம்ம பார்த்தது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி தருணம். ஆனால் இந்த அதிகாரத்தில் அவர் சொல்ல விரும்புகிறது அவர்களுக்கு கொடுக்க போகிற நியாயத்தீர்ப்பு. இந்த இடத்துல ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்த சொல்கிறார், குறிப்பிட்டு ஒரு இடத்தை சொல்லுகிறார். அந்த இடம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, கிழக்கு வாசலுக்கு அந்த பிக்சர் நம்ம போடலாம். கிழக்கு வாசலுக்கு எதிரான இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கிலே புறப்பட்டு போய், அந்த ஒரு குறிப்பிட்ட பள்ளத்தாக்கிற்கு புறப்பட்டு போய், நான் உன்னுடனே சொல்லும் வார்த்தைகளை அங்கே பிரசித்தப்படுத்து. Always God wants His people to say His word. அதனால தான் என்னுடைய சர்மன் நான் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே, இரவும் பகலும் ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணுவார் என்று நான் ஆரம்பித்தேன். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற இந்த காரியம், நான் உன்கிட்ட சொல்கிறேன், என் வார்த்தையை நீ அந்த இடத்துல போய் பிரசித்தம் பண்ணு, என் வார்த்தையை அந்த இடத்துல போய் சொல்லு, நான் யாருங்கிறத அந்த இடத்துல போய் சொல்லு என்கின்ற தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கிழக்கு வாசல் என்று நம்ம பார்க்கும்பொழுது அந்த பிக்சர் நம்ம பார்க்கலாம். இட்ஸ் அ பாட் ஷெட் கேட், இட்ஸ் அ டங் கேட் என்று சொல்வார்கள். அந்த பிக்சர் நம்ம பார்க்கும்பொழுது அந்த படத்தினுடைய கீழே லெஃப்ட் சைடில் கீழே நம்ம பார்த்தோம்னால் அதுதான் டங் கேட். எல்லா கழிவுகளை கொண்டு போய் கொட்டுகிற அந்த இடம். நமக்கு தெரியும், நம்முடைய எருசலேம் தேவாலயத்துக்கென்று ஒவ்வொரு வாசல்கள் இருக்கின்றன அல்லவா? அப்போ இந்த கேட் எதுவாக இருக்கிறது? இந்த கிழக்கு வாசல் என்று சொல்லும் பொழுது அது எந்த வாசல் என்றால் இந்த டங் கேட் என்று சொல்லப்படுகிற இந்த வாசல். இப்பொழுது இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்ள போகிறோம். எரேமியா 7:31 நம்ம திருப்பிக் கொள்ள போகிறோம். எரேமியா 7:31 நம்ம எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் அக்கினியிலே தகனிக்கிறதுக்காக அவர்கள் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கில் தோப்பேத்தின் மேடைகளை கட்டினார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை. தேவஜனமே, இந்த இடத்துல இந்த வசனத்தை நம்ம உன்னித்து நம்ம பார்க்க போகிறோம். we are going to compare this verse along with this. இன்னைக்கு நம்ம படித்த வசனத்தோடு கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இந்த இடத்துல சொல்லுகிறது, அவர்களுடைய குமாரர்கள் மாத்திரமல்லாம குமாரத்திகளையும் அக்கினியில அவங்க தகனிப்பதற்காக இஸ்ரவேலுடைய குமாரனின் பள்ளத்தாக்கிலே தோப்பத்தின் மேடைகளை அவங்க கட்டினாங்க. அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ மோலேக் என்கின்ற அந்த விக்கிரகத்தினுடைய ஆராதனை இந்த இடத்துல நடைபெற்று இருக்கிறது. ஆனால் யோசியாவினுடைய காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது இந்த ஷ்ரைன், இந்த இடமானது மறுபடியும் அவங்க டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் எல்லாவற்றையும் இடித்திருக்கிறார்கள். ஆனால்
நாள்பட இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய காரியத்தில் இருந்து, கர்த்தருடைய வார்த்தைகளில் இருந்து அவர்கள் திரும்பி இது மறுபடியும் விக்கிரக ஆராதனைக்குரிய இடமாகவும், இப்பொழுது நம்ம மேற்கொண்டு படிக்க போகிறோம், அந்நிய ஸ்தலமாகவும் மாறப்போகிறது. அப்போது தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறாரு, என்னுடைய வார்த்தைகளை அங்கே பிரசித்தப்படுத்து. ஏன் என்று தெரியுமா? அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை இல்லை. அந்த இடத்துல கர்த்தருடைய காரியங்களை எடுத்து சொல்வதற்கென்று இல்லை. மறுபடியும் என்னுடைய வார்த்தைகளை அந்த இடத்துல பிரசித்தப்படுத்து. திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் வார்னிங். இங்கே ஆண்டவர் வந்து அவங்களுக்கு சான்ஸ் அவர் கொடுக்க போகிறது கிடையாது. இன்னொரு மறு வாய்ப்பு அவருக்கு கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் அவர்களுக்கு என்ன செய்ய போகிறேனுங்கிறத சொல்லுங்கிறத தான் இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார். வெறும் பல குப்பைகளை கொண்டு போய் கொட்டுகிற அந்த டங் கேட்டாக மட்டும் அது இல்லாமல், சில வேளை இவங்க செய்கிறார்கள் அல்லவா, இந்த குயவன்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா, இந்த குயவன்கள் செய்கிற அந்த கலசங்கள், அந்த காரியங்கள் ஒருவேளை உடைந்திருந்தால் அதை போய் கொட்டுகிற வாசலாகவும் இந்த குப்பை மேட்டு வாசல் டங் கேட் இருக்க போகிறது. குயவன் வீட்டிற்கு போ, நீ புறப்பட்டு போய் என்னுடைய வார்த்தைகளை பிரசித்தப்படுத்து என்று தேவன் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நீ அவர்களை நோக்கி யூதாவின் ராஜாக்களே. ஆண்டவர் இந்த இடத்துல சிங்குலரா சொல்லல, ஒரு குறிப்பிட்ட ராஜாவை பத்தி சொல்லல. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற எச்சரிக்கை, யூதாவின் ராஜாக்களே, இதுவரைக்கும் ஆண்ட ராஜாக்களே, எருசலேமின் குடிகளே. அடுத்தது மக்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேளுங்கள். நம்ம எந்த இடத்துல நம்மளுடைய வேதாகமத்துல நம்ம தேடி பார்த்தாலும் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். ஷமா இஸ்ராயேல், ஷமா இஸ்ராயேல், ஷமா இஸ்ராயேல், நான் சொல்லுவதை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கேளுங்கள், கேளுங்கள் என்றுதான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவரை விட்டு அவங்க ரொம்ப தூரமா போயிட்டாங்க. ஆண்டவர் மறு வாய்ப்பு கொடுத்து 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 பார்த்தும் அவர்கள் தூரமா போயிட்டாங்க. அதனால இப்ப எச்சரிப்பின் சத்தத்தை கேளுங்கள் என்று ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக அவர் இந்த எச்சரிப்பை அவர் தொடங்க போகிறார். இந்த 3ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது எப்படியாக இந்த மக்கள், அதாவது ஆண்டவருடைய மக்கள், ஆண்டவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட மக்கள், அவருடைய பேரே அவங்க வச்சிருக்காங்க, கிறிஸ்டியன் நம்ம வச்சிருக்கோம். நம்ம எல்லாரும் we are grouply called as Christian. Who are we? கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று அவருடைய பெயரை நம்ம வைத்திருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எருசலேமின் குடிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்கின்ற வசனத்தை நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாப்பை நான் வர பண்ண போகிறேன். எஸ், the people should face the consequences. அவங்க செய்த காரியங்களுக்காக அவங்க தண்டனையை அனுபவிக்கிற நேரம் வந்துவிட்டது. அவர்கள் என்ன செய்ய போகிறார்ங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, அவர்கள் என்னை விட்டு இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கி, கர்த்தருடைய உள்ளம் இந்த இடத்துல குமுறுகிறது. அவங்க என்னையே விட்டுட்டாங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவருடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கணும். அவர்கள் என்னை விட்டு இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கினார்கள். கர்த்தர் இருக்க வேண்டிய அந்த இடமானது ஆண்டவர் இல்லாதபடி அந்நிய ஸ்தலமாக மாறி இருக்கிறது. நம்மளுடைய ஆங்கில வேதாகமத்தை நம்ம எடுத்து அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஏலியன் என்று இருக்கிறது. ஏலியன் என்றால் என்ன? வேற்று கிரக வாசிகள் என்று நம்ம சொல்லுவோம். அவங்க இந்த நிலத்துக்குரியவர்களே அல்ல, அவங்க வேற ஏதோ கிரகத்துக்குரியவர்கள். அது மாதிரி கர்த்தரை
விட்டு விட்டு அவர்கள் சென்றதுனால கர்த்தருடைய இடத்துல ஏதோ ஒண்ணு, யாரோ ஒண்ணு அந்த இடத்துல இருக்கிறத பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் என்னை விட்டு விட்டு இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலம் ஆக்கினார்கள். Human sacrifice is so offensive. நம்ம மேற்கொண்டு நம்ம வாசிக்கும் பொழுது அவர்கள் செய்த மகா பெரிய ஒரு குற்றமானது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவின் ராஜாக்கள் அது மாத்திரமல்ல, அறியாது இருந்த அந்நிய தேவர்களுக்கு அதில் தூபம் காட்டி இந்த ஸ்தலத்தை குற்றமில்லாதவர்களின் இரத்தத்தினாலே நிரப்பினபடியினாலும் innocent blood was shed there. தேவனாகிய கர்த்தர் அக்செப்டே பண்ண முடியாத ஒரு காரியம் என்ன அப்படின்னா, குற்றமில்லாத ரத்தம் இந்த பூமியில சிந்தப்படுறத தேவன் விரும்பவே மாட்டார். நம்மளுடைய மெயின் ரோட்ஸ்ல நம்ம பார்க்குறோம், நம்மளுடைய ஹைவேஸ்ல நம்ம பார்க்குறோம், யாரோ ஒருத்தவங்களுடைய அஜாகிரதை, யாரோ ஒருத்தவங்களுடைய பெருமை, யாரோ ஒருத்தவங்களுடைய நெக்லிஜென்ஸ் இன்னொரு ஒரு உயிர் பரிதாபமாக போகிறது. இப்போ நம்ம செய்யற ஒரு காரியம் நம்மை மாத்திரமல்ல இன்னொருவரை பாதிக்கிறது, இன்னொருவரை மாத்திரமல்ல இந்த நிலத்தை பாதிக்கிறது. இந்த நிலமானது சபிக்கப்படுகிறது. நம்ம செய்யற ஒரு பாவம், முதல்ல அந்த பாவத்தினால நம்ம பொல்யூட் ஆகும், நம்ம பாதிக்கப்படுவோம், நம்மை சுற்றி உள்ள நம்முடைய குடும்பத்தார் பாதிக்கப்படுவாங்க. அதோடு விட்டு விடுவது கிடையாது, இந்த சமுதாயம் பாதிக்கப்படுகிறது, இந்த கண்ட்ரி, இந்த தேசம் பாதிக்கப்படுகிறது, இந்த பூமி பாதிக்கப்படுகிறது. அதை தான் இந்த இடத்துல அவங்க செய்து விட்டார்கள். கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல அவர்கள் கர்த்தரை விட்டுவிட்டு அந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கினார்கள். அந்நிய ஸ்தலமாக்கி அவர்கள் செய்த காரியம் என்னவென்றால், அந்நிய தேவர்களுக்கு அதிலே தூபம் காட்டினார்கள். கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போமே, தேவனாகிய கர்த்தர் 400 வருஷத்துக்கு மேல அடிமைகளாக இருந்த அவர்களை மோசே என்னும் பெரிய ஜாம்பவானாகிய ஒரு தலைவனை எழுப்பி அவனை பலப்படுத்தி அவனோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தாரே, 10 வாதைகளை கொடுத்தாரே, அவர் யாருங்கிறத அவங்களும் பார்த்தாங்க, மீதி பேரும் பார்த்தாங்களே. அப்போ இப்பேற்பட்ட தேவன் அவர்களோடு கூட இருந்து நடத்தி அவர்களை பாதுகாத்து சுமந்து கொண்டு தப்புவித்த தேவனை அவர்கள் விட்டுவிட்டார்கள். தேவஜனமே, we should be very very careful in dealing things with God. கர்த்தருடைய காரியங்களில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் யார், நாம் எங்கிருந்து வந்தோம், இப்பொழுது எங்கு நின்று கொண்டு இருக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் நம்ம எப்படி நடத்தினார், நடத்தி கொண்டு இருக்கிறாருங்கிற காரியம் நமக்கு எப்பொழுதுமே நினைவில் வைக்க வேண்டும். நமக்கு மாத்திரமல்ல, நமக்கு பின் வருகிற சந்ததியாரும் அந்த வழியில வருகிறதற்கு நாம் ஒரு வழியை உண்டு பண்ணி வைக்க வேண்டும். ஓகே, நான் சேஃபா இருக்கேன், இல்ல உங்கள் பிள்ளைகள் அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்து விடாதபடிக்கு நம்ம மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல அந்நிய தேவர்களுக்கு அவர்கள் தூபம் காட்டினது மாத்திரமல்லாமல் குற்றமில்லாத இரத்தத்தினாலே நிரப்பினார்கள். They filled the land with the innocent blood. 2 ராஜாக்கள் 16:3 நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். இதற்கு ஆதாரமாக 2 ராஜாக்கள் 16:3, தொடர்ச்சியாக 2 ராஜாக்கள் 21:6 வாசிப்போம். இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரனை முதலாய் தீக்கடக்க பண்ணினான். தன் குமாரனை முதலாய் தீக்கடக்க பண்ணின ராஜா ஆகாஸ். தொடர்ச்சியாக 2 ராஜாக்கள் 21:6 வாசிங்க. தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனுமாயிருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய் செய்தான். இந்த காரியத்தை செய்தது மனாசே. அதனாலதான் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறார், அவர்கள் என்னை விட்டு இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கி தாங்களும் தங்கள் பிதாக்களும் யூதாவின் ராஜாக்களும்
ஒரு ராஜாவை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்கிறார், யூதாவின் ராஜாக்களும் அறியாது இருந்த அந்நிய தேவர்களுக்கு அதிலே தூபம் காட்டி. இப்பொழுது நமக்கு இந்த வசனம் புரிகிறது. அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டி இந்த ஸ்தலத்தை குற்றமில்லாதவர்களின் இரத்தத்தினால நிரப்பினபடியால். 5வது வசனம், தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலிகளாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடியினாலும் இப்படி வரப்பண்ணுவேன். இவைகளை நான் கற்பித்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை, இவைகள் என் இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. தேவஜனமே, ஆண்டவர் ரத்தம் சிந்துதலை அவர் விரும்ப மாட்டார். நமக்கு தெரியும், ஈசாக்க ஆண்டவர் பலியிட சொல்லி சொன்னார். இட் வாஸ் அ டெஸ்ட் ஃபார் த ஃபெய்த். ஆபிரகாமுடைய விசுவாசத்தினுடைய டெஸ்ட்டாக அது இருந்தது. என்ன நடந்தது? அவங்க பலியிட்டாங்களா? இல்லை. கர்த்தருடைய சத்தம் உண்டாகி, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதன் என்று God interrupted it. அப்ப கர்த்தர் ரத்தம் சிந்துதலை விரும்ப மாட்டார். ஆனா இந்த இடத்துல நடக்கிறது, அவங்க மேடைகளை கட்டுறாங்க, தகன பலிகளாக தகனிக்கும்படிக்கு. யாரை கொடுக்கிறார்கள் என்றால் பிள்ளைகள், தங்களுடைய பிள்ளைகள், தங்கள் பெற்ற பிள்ளைகள், their offspring. இதனால தான் தேவனாகிய கர்த்தருடைய கோபாக்கினை அவர்கள் மீது வந்தது. இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது 3 பாகமாக நம்ம பிரித்து கொள்ளலாம். 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் மக்கள் எப்படியாக நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள் என்கிறத குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து 10லிருந்து 13 பார்க்கும் பொழுது the things broken cannot be restored. எந்தெந்த காரியங்கள் உடைக்கப்பட்டதோ அது மறு சீரமைக்கப்பட முடியாது என்று சொல்லப்படுகிறது. கடைசியாக 14ஆம் வசனமும் 15ஆம் வசனமும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் மக்கள் எப்படி நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். 10லிருந்து 13 உடைந்தவை மறுபடியும் மறுசீரமைக்கப்பட முடியாது என்று சொல்லப்படுகிறது. 14, 15 கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்படுகிறது. தேவஜனமே, மக்கள் அவங்களுடைய அவங்களுடைய பாவத்தை அவர்கள் விடுகிறதாக இல்லை. பாவமானது கர்ப்பம் தரிக்கும் பொழுதே அது நம்மோடு கூட உறவாடி, இட் இஸ் பிகினிங் டு லிவ் வித் அஸ், நம்மோடு கூட வளர ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த இடத்துல அவங்களுடைய பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலிகளாக தகனிக்கும்படிக்கு மேடைகளை அவங்க கட்டினபடியால். அது மாத்திரமல்ல, இந்த காரியத்தை நான் அவங்களுக்கு சொல்லவே இல்லையே. தேவஜனமே, நம்முடைய வேதாகமத்தில் குறிப்பிடப்படாத எந்த காரியத்தையும், கர்த்தர் சொல்லாத எந்த காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. நம்ம இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிருபையின் காலத்தில், இந்த கடைசி காலத்தினுடைய கடைசி மணித்துளிகளில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பல பேர் பல காரியங்களை செய்யும்படிக்கு சொல்லுகிறார்கள். சோஷியல் மீடியா நம்மளுடைய கரங்களில் இருக்கிறது. பல காரியங்கள், வேதத்தில் குறிப்பிடப்படாத காரியங்கள், அவர்களாகவே மாம்சீகமாக யோசிக்கிறத, மாம்சீகமாக அவங்களுடைய நினைவுக்கு வருகிறத காரியங்கள் எல்லாம் செய்யும்படிக்கு சொல்கிறார். ஆனால் கர்த்தர் இங்கே சொல்றாரு, அவைகளை நான் கற்பித்ததும் இல்லை, நான் சொன்னதும் இல்லை, அவைகள் என்னுடைய இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லையே இந்த மாதிரியான காரியங்களை. எஸ், the people are going to be judged. ஆகையால் நான் என்ன செய்ய போகிறேன்? இதோ நாட்கள் வரும், இந்த ஸ்தலம் தோப்பேத் என்றும் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கென்றும் இனி சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும். இந்த வேலி, இந்த பள்ளத்தாக்கு, the slaughter valley of slaughter, சங்கார பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் என்று சொல்லிட்டார். பல நேரத்தில் நம்ம யோசிப்போம், ஏன் இஸ்ரவேல் மக்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பனிஷ்மெண்ட், ஏன் இவ்வளோ பெரிய ஒரு நியாய தீர்ப்பு? இஸ்ரவேலுடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோமானால்
ரொம்ப அதிகமான கொடுமைகளை அவர்கள் அனுபவித்து இருக்கிறார்கள். ஏன் என்று நம்ம பார்க்கும் பொழுது திஸ் இஸ் த ரீசன், தே forsake God. அவங்க ஆண்டவரையே விட்டுட்டாங்க. அதனால தான் தேவஜனமே, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஹியர் ஓ இஸ்ரேல், ரிட்டர்ன் டு மீ. என்னிடத்துக்கு திரும்ப. நம்ம எந்தெந்த நிலைகளில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம் என்று தெரியவில்லை. ஒவ்வொருவருடைய ரிலேஷன்ஷிப், ஆண்டவரோடு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் எந்த நிலைமையில இருக்கிறது என்று தெரியவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் எச்சரிப்பின் சத்தத்தை அவர் சொல்லுகிறார், ரிட்டர்ன் டு மீ, என்னிடமாக திரும்பு, தேவனிடத்திற்கு திரும்பு என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு இந்த ஜனத்தின் மேல வந்திருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த தருணங்கள் எல்லாம் முடிஞ்சு ஆண்டவருடைய கோபம் இவங்க மேல வந்துருச்சு. அவர்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களை பட்டயத்தினாலையும் அவர்களை பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையினாலும் நான் அவர்களை விழ பண்ணுவேன். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தொடர்ச்சியாக வெற்றிகளை கொடுத்தாரே. நம்ம யோசித்து பார்ப்போமே, எத்தனை ராஜாக்களோடு கூட அவர்கள் சேர்ந்து போரிட்டு அவர்கள் வெற்றியை பெற்றார்கள். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவங்க சத்துருக்களுக்கு முன்னாடி அவங்க பட்டயத்தினால விழுவாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு முன்னாடி அவங்களுடைய கையினால் அவங்கள நான் விழ பண்ணுவேன். இந்த இடத்துல ஏன் ஆண்டவர் இவ்வளோ கோபமாக இருக்காரு? அப்போ அவருக்கு இரக்கம் இல்லையா? இல்லை, இது இவர்களாக தேடிக்கொண்டது. கர்த்தர் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர். நான் என்னுடைய செய்தியை ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னேன், நம்ம 4 வீலரை வேகமாக மிதமிஞ்சி வேகமாக ஓட்டிகிட்டு போகும்போது அதனுடைய கான்சக்வன்சஸை அவங்க ஃபேஸ் பண்ணுகிற மாதிரி தான் கர்த்தரை விட்டு விட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பல அருவருப்புகளை செய்யும் பொழுது அவர்களாகவே தேடிக்கொண்ட ஜட்ஜ்மெண்ட் இது. The people denied God himself. தேவனாகிய கர்த்தரையே அவர்கள் விட்டு விட்டு சென்றதனால அவர்களுக்கு கிடைத்த காரியம் இது. இந்த காரியத்தை இன்னும் நம்ம டீப்பாக நம்ம யோசித்து பார்த்தோம்னா, கவரிங், பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்றால் பிள்ளைகளுக்கு ஒரு கவரிங் போடுவாங்க. ஓகே, நீ நம்மளோட காம்பவுண்ட் வால்குள்ள நீ விளையாண்டுக்கோ, காம்பவுண்ட் வால்குள்ள விளையாடிக்கோ, ஆனால் கேட்டு தாண்டி என்ன பண்ணக்கூடாது, வெளியில் போகாத, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். இப்படியாக அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அந்த காம்பவுண்ட் வால்குள்ள அந்த பிள்ளை இருக்கும், சேஃபாக இருக்கும். அது அந்த பேரண்ட் அவங்க மேலே போடுற அந்த கவரிங். ஆனால் ஒன்ஸ் அந்த குழந்தை அந்த காம்பவுண்ட் வாலை விட்டு வெளியில் போகும் பொழுது ஆபத்து காத்திருக்கிறது. The same way God's covering is upon us every time. எப்பொழுதுமே ஆண்டவருடைய கவரிங், ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்ம ஒவ்வொரு மேலேயும் இருக்கிறது. ஆனால் பல நேரத்தில் அந்த கவரிங்கை விட்டுட்டு துணிச்சலாக நம்ம வெளியில் சொல்லும் பொழுது ஆபத்து தானாக வந்து ஒட்டிக்கிறது, ஆபத்து தானாக நம்மிடமாக திரும்புகிறது. அப்படியாகத்தான் இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு என்ன நிகழ்ந்தது என்றால், ஆண்டவருடைய கவரிங்லேருந்து, ஆண்டவருடைய எல்லையிலிருந்து அவர்கள் வெளியில் சென்று விட்டார்கள். அதனால் ஆபத்து தானாய் அவர்களிடத்திற்கு தேடி வந்தது. அந்த நகரத்தையே பாழாகவும் நிந்தையாகவும் கடந்து போகிறவன் இதை பார்த்து பிரமித்து அதன் எல்லா வாதைகளின் நிமித்தம் ஈசலிடுவான் என்று வசனம் சொல்லுகிறது. எவ்ரிதிங் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் தி ஐடலிட்ரி. அவர்கள் விக்கிரகத்தை தேடி போனதனாலவும் அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனமாக இருந்ததுனாலவும் அதனுடைய கான்செக்வன்சஸ் தான், அதனுடைய பின் விளைவுகளை தான் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். 9ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது கொடுமையின் உச்சகட்டமாக குமாரர் குமாரத்திகளின் மாம்சத்தை தின்ன பண்ணுவேன். சர்வைவ் பண்ணுறதுக்கு, உயிரோடு இருக்கிறதுக்கு கடைசியாக கையில் எடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, குமாரர் குமாரத்திகளையே தின்ன பண்ணுவேன். அப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. இந்த கடற்பயணங்களில் இப்பேற்பட்ட காரியம் நிகழும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சில
சில புஸ்தகத்தில் நான் வாசித்திருக்கிறேன். கடற்பயணம் போகும்பொழுது எல்லா சாப்பாடு எல்லாமே காலி ஆயிட்ட பிறகு என்ன செய்வார்களாம், அந்த இடத்துலையே ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாக இருக்கிறவர்களை, யாரும் இல்லாதவர்களை என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்ருவாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல தேவன் இவ்வளோ ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு கொடுமையை இந்த இடத்துல அவர் அனுமதிச்சிருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக 2 ராஜாக்கள் 6:26-29 இதற்கு ஒத்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியும் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிரில் இருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம், களஞ்சத்தில் இருந்தா ஆலையில் இருந்தா என்று சொல்லி, ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றான். நம்ம இங்கே படித்த அதே விஷயத்தை இந்த 2 ராஜாக்கள்லையும் படித்திருக்கிறோம் பாருங்க. கொடுமையின் உச்சகட்டமாக இந்த காரியங்கள் நடந்திருக்கிறது. அப்போ இந்த காரியத்தை நான் நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் இந்த ஜனத்திற்கு நியாய தீர்ப்பு செய்கிறார். அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம கடந்து செல்லும் போது த சைன் ஆஃப் த புரோக்கன் ஃப்ளாஸ்க். நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம படித்தோம், ஒரு கலசத்தை கொண்டு அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு இந்த மூப்பர்களெல்லாம் கூட்டிகிட்டு, அந்த மூப்பர்களை சாட்சியாக கூட்டிகிட்டு, நீ போய் இந்த வார்த்தைகளை சொல்லு என்று தேவன் சொன்னார் அல்லவா. இப்பொழுதும் 10வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், உன்னோட கூடி வந்த மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக அந்த கலசத்தை உடைத்து போட்டு, பிரேக் த ஃப்ளாஸ்க். ஏன் அதை உடைக்க சொல்லுகிறார் என்றால், இட் இஸ் த ஜட்ஜ்மெண்ட் டு ஜூடா அண்ட் ஜெருசலேம். அதற்கு உவமானமாக, அதற்கு எக்ஸாம்பிளா இந்த ஃப்ளாஸ்கை எப்படி உடைஞ்ச ஃப்ளாஸ்கை மறுபடியும் அது சீரமைக்கவே முடியாது. ஒரு மண் பானையோ இல்லை ஒரு போர்சலினோ நம்ம வீடுகளில் இருக்குமானா அதை உடைச்சிட்டா நம்ம குயிக் ஃபிக்ஸ் போட்டு ஒட்ட முடியுமா? ஒவ்வொரு சின்ன சின்ன துண்டுகளாக ஒட்ட முடியுமா? அப்படி ஒட்டானா கூட அது பழைய நிலைமைக்கு திரும்புமா? பழசு மாதிரி அழகாக இருக்குமா? நெவர். அதுதான் இந்த இடத்துல நடக்குது. உன்னோட கூடி வந்த மனுஷங்க முன்னாடி பார்க்குற மாதிரி அதை உடைத்து போட்டு அவர் சொல்லுகிற காரியம், there is no hope of recovery. மறுசீரமைக்கப்படுறதுக்கான வாய்ப்பே இந்த இடத்துல கிடையாது. அந்த கலசம் எப்படி உடைஞ்சு சுக்குநூறா போயிருச்சோ அதே போல மறுபடியும் செப்பனிக்கப்படக்கூடாத குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தையும் உடைத்து போடுவேன். தட்ஸ் இட். புதைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால அந்த தோப்பேத், நம்ம அந்த பள்ளத்தாக்கு பார்த்தோம் இல்லையா, சவங்களை தோப்பேத்திலே புதைப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி நம்ம வாழுகிறதற்கு நமக்கு சில உரிமைகள் இருக்கு. நமக்கு பேச்சுரிமை இருக்கிறது. நம்ம யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது. யாருக்கும் நம்ம அடிமை இல்லை. இப்படி நிறைய உரிமைகள் நமக்கு உயிரோடு இருக்கும் பொழுது இருக்கிறது அல்லவா. மரித்த பிறருக்கும் சில உரிமைகள் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்முடைய சடலத்தை கண்ணியமாக டிக்னிஃபைடாக புதைப்பதற்குரிய உரிமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், மாஸ் பரியல், யாருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை எதுவுமே கொடுக்கல. அப்படியே என்ன பண்றாங்க, அந்த சவங்களை புதைக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, 13வது வசனம் சொல்லுது, அவங்களுடைய வீடுகள் மேல வானத்தின் சகல சேனைக்கும் அவங்க என்ன பண்றாங்க, தூபம் காட்டினாங்க. அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்த்தாங்க இல்லையா, அந்த வீடு மேல யூதாவினுடைய ராஜாவின் வீடுகளும் தோப்பேத்தில் இருக்கிற ஸ்தலத்தை போல தீட்டுப்பட்டவர்களாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்தெந்த வீடுகள்லாம் இப்பேற்பட்ட விக்கிரக
விக்கிரகத்துக்கு தூபம் காட்டினார்களோ அது தீட்டுப்பட்டதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ நம்ம செய்கிற ஒரு காரியம் நம்மை மாத்திரம் பாதிக்கப்பட போகிறது இல்லை, அதையும் தாண்டி நம்முடைய வீடு, நம்ம வசிக்கிற இடம், நம்ம வசிக்கிற தேசம், இந்த பூமி தீட்டுப்படுகிறது. இந்த பூமி, the earth, the planet earth is spoiled due to our sins. கடைசியா கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட் அவர் சொல்கிறாரு. ஒரு இமேஜ் ஒன்று நான் அனுப்பியிருந்தேன் காலையில், அந்த இமேஜ் கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணுங்கள். இந்த இமேஜில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு எருது அல்லது ஒரு மாடு, அதனுடைய கழுத்தில் அதற்கு போடுகிற அந்த கயிறு இருக்கிறது. அந்த மாடை அதோடைய ஓனர், அதற்கு சொந்தமானவங்க என்ன பண்ணுறாங்க, பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ பிடிச்சி இழுக்கும் போது அது வரமாட்டேன்னு சொல்லி முரண்டு பண்ணுது. அது முரண்டு பண்ண அவர் என்ன பண்ணுகிறார், அதை பிடிச்சி இழுக்கிறார். அப்படி பிடிச்சி இழுக்கும் பொழுது முதல்ல அதுக்கு பாதிப்பு ஏற்படும், அதனுடைய கழுத்தில் காயம் ஏற்படும். அப்போ முரட்டாட்டம் பிடிக்க 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 பாதிப்பை ஃபேஸ் பண்ணுறது சுற்றி இருக்கிறவங்க கிடையாது, முதல்ல முரட்டாட்டம் பிடிக்கிற நபர் பாதிக்கப்படுவாங்க. Hear, O Israel, return to God. இஸ்ரவேலே கேள், உன் தேவனிடத்திற்கு திரும்பு. கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் நின்று கொண்டு எல்லா ஜனங்களை பார்த்து ஆண்டவர் எரேமியாவை சொல்லுகிற காரியம் இதோ, நீங்கள் என் வார்த்தைகளை கேளாதபடிக்கு, என் வார்த்தையை நீங்க கேட்கல. இந்த எரேமியா புஸ்தகம் முழுவதுமாகவே நம்ம பார்க்கும் பொழுது என் வார்த்தையை கேட்காததுனால ஜட்ஜ்மெண்ட், என் வார்த்தையை கேட்காததுனால நியாய தீர்ப்பு. கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம், இஸ்ரவேலே கேள், நான் சொல்றதை நீ கேளு, என் பக்கமா நீ திரும்பு. கடினப்படுத்த எந்த ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்க போறதில்லை. இந்த கடினப்படுத்துறத, இந்த காரியத்தை குறித்து ஒரு வாசகத்தை நான் வாசித்தேன். இந்த வாசகத்தை வாசித்து விட்டு இந்த செய்தியை நம்ம முடிக்கலாம். அவங்களுடைய கை, their hand was on their ear, their ear in their neck in the heart in obstinacy. நான் விளக்கமாக சொல்கிறேன். காது, நம்ம கண்ணை மூடுறோம், எதிரில் என்ன இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது, ரைட்? ஆனால் காதை நம்ம மூடினாலும் வெளியில் மீதி பேர் பேசுறது நம்மளுக்கு கேட்கும். ஏன்? நம்ம அப்படி கொஞ்சம் லைட்டாக அசந்து தூங்கும் போது கூட நம்மை சுற்றி என்ன காரியங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு காது வழியாக உள்ள கேட்கும். ஆனால் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி காதை என்ன பண்ணுறாங்களாம், the hand on their ear. நான் காதை மூடிப்பேன், நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அதுக்கப்புறமா அந்த காது எதில் கனெக்ட் ஆகிருக்குன்னா நெக், கழுத்தில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த கழுத்து எப்படியாக இருக்கிறதுனா வணங்கா கழுத்து. நீ சொல்கிறத நான் கேட்கவே மாட்டேன். அடுத்தது அந்த நெக்கு எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னா இருதயத்து கூட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இருதயமும் அடுத்தது கடினமாகிறது. அடுத்தது the heart in obstinacy. அந்த ஹார்ட்டுக்குள்ளே, அந்த இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா முரட்டாட்டம் இருக்குது. பாருங்களேன், கனெக்ஷன் காதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இருதயத்துக்கு வரைக்கும் போகுது. தேவச்சனமே, we should be very careful in dealing things with God. என் வார்த்தைகளை கேளாதபடிக்கு உங்கள் கழுத்தை நீங்கள் கடினப்படுத்தினபடியால். வார்த்தையை கேட்க மாட்டேன்னு காதை பொத்துறாங்க. காதில் இருக்கிற, காது எங்கே கனெக்ட் ஆகிருக்குது, கழுத்து கூட கனெக்ட் ஆகிருக்கு. அவர்களுடைய கழுத்தும் கடினமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய இருதயமும் முரட்டாட்டமாக இருக்கிறது. இந்த மாதிரியான காரியங்களை செய்யறதுனால இந்த நகரத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், நான் இந்த நகரத்திற்கு விரோதமாக சொன்ன எல்லா தீங்கையும்
இதற்கடுத்த பட்டணங்களின் மேலும் வர பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். The basic sin, அடிப்படையான பாவம் என்ன என்று நம்ம பார்க்கும் பொழுது ரிபெலியன், முரட்டாட்டம். தேவஜனமே, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் முரட்டாட்டமானது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறது. போதித்து கொண்டிருக்கிற எனக்குள்ளேயே பல வேளைகளில் முரட்டாட்டம் கிரியை செய்திருக்கிறது. பட் அந்த முரட்டாட்டத்துக்கு பிறகு நம்ம ஆண்டவரிடத்துல வந்துட்டோம் அப்படின்னா we will be saved. ஆனா அந்த முரட்டாட்டத்தை உள்ள வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு நம்ம ரெஃப்யூஸ் பண்ணோம்னா, ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு நம்ம புறக்கணிச்சோம்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நம்ம புறக்கணிச்சோம்னா தண்டனை நமக்காக காத்திருக்கிறது. We should be always ready to receive word and correction. கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் நம்மளை கரெக்ஷன் பண்ணும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனசை, ஒரு பக்குவத்தை தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அவருடைய வார்த்தைகள் மூலமாக பேசுவார், தம்முடைய தாசர்கள் மூலமாக பேசுவார், நம்முடைய ஆவிக்குரிய பெற்றோர் மூலமாக பேசுவார், நம்முடைய ஜெபக்குழு தலைவர்கள் மூலமாக பேசுவார். We should be ready to receive God's word and correction. எந்த ஒரு மனிதன் டீச்சபிலிட்டியை ஏற்றுக்கொள்ளுகிறானோ, ஒருத்தவங்க டீச் பண்ணும் பொழுது யார் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் அடுத்த 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 முன்னேறிய நிலைமைக்கு செல்ல முடியும். அந்த டீச்சபிலிட்டியை நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்ம அதே இடத்துல அப்படியே தான் இருப்போம். ஏனென்றால் நம்மளுக்கு அட்வைஸ் பண்றவங்க நம்மளை விட மேலே இருக்கிறவங்க அட்வைஸ் பண்றாங்க, நமக்கு ஈக்குவலா இருக்கிறவங்க அட்வைஸ் பண்ணல, நம்மளை விட மேலே இருக்கிறவங்க அட்வைஸ் பண்றாங்க. வாழ்க்கையில முன்னேறியவர்கள், அனுபவசாலிகள், கர்த்தருக்கு பயந்தவர்கள் நமக்கு அட்வைஸ் பண்ணும் பொழுது அதை கேட்க நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். Don't be rebellious and don't refuse God's word. Let's turn to God. ஆண்டவர் பக்கமாக திரும்புவோம். தேவஜனமே, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பக்கமாக திரும்புவோம். அப்படியே எழுந்து கர்த்தரை ஆராதனை செய்வோம். நம்ம எழுதியிருந்த பாடலை பாடி என்னுடைய நாமத்தை ஆண்டவரே, ஒருவேளை நாம் இந்த யுதாச்சனைகளை போல கர்த்தர் அநேக காரியங்கள் சொல்லியிருந்தாலும் நம்ம இதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருந்திருப்போம். ஆண்டவரே, உங்கள் வசனம் சொல்லுதுப்பா, ஆனால் என்னால் முடியல, தக்கப்பன கீழ்ப்பட முடியல. உங்கள் ஊழியக்காரர் சொல்கிறாங்க, ஆனால் என்னால் அதை கீழ்ப்பட முடியலப்பா. நம்மளும் அநேக சூழ்நிலை இருதயத்தில் கடினத்தோடு இருந்திருப்போம். இன்றைக்கி ஒரு விஷயம் கர்த்தர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னை நான் உகந்த காணிக்கையாகப்பா ஒருத்தல் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனப்பா, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனப்பா. ஒரு விஷயங்கள் இருதயத்தின் கடினத்தை நீ மாற்றி போடுங்கப்பா ப்ளீஸ். நாங்களும் எத்தனையோ முறை தகப்பனே யுத்தத்தை கடினம் எடுத்து போட்டு மாறணும்னு நினைக்கிறோம், எங்களால் முடியல தகப்பனப்பா. இன்று நாங்கள் தகப்பனே என்று எங்களை தாழ்த்தி உகந்த காணிக்காய் எங்கள் இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக என்று கர்த்தர் சமூகத்தை நம்ம தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இன்று நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நம்மளுக்கு வர்ற தீங்கை நீக்கி போட்டு நம்மை ஆசீர்வதிக்க தேவன் திட்டமுள்ளவராக இருக்கிறார். ஒரு சில நம்மளை கர்த்தர் இடத்துல நம்மளை தாழ்த்தி இந்த பாடலை பாடி என்னுடைய நாமத்தை நம்ம மையப்படுத்தலாமா? உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்களப்பா, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்க
வேண்டாத நரவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. நான் கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். எங்கள் மகா இருக்கமும் எங்கள் மீது இருக்கும் அன்பும் குறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே அப்பா, இந்த காலை வேலையிலப்பா ஒரு உங்கள் சமூகத்தில் வர கிருபை செஞ்சுக்கல நன்றி அப்பா. நாங்கள் எத்தனை தவறு முறுதல் பண்ணியிருந்தாலும் அப்பா, ஒரு எங்களை மன்னித்து ஆண்டரை இம்மட்டும் எங்களை வழிநடத்த தேவனே நன்றி அப்பா. இந்த எரேமியா 19ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்களை எங்களோட பேசின இடைப்பட்டு நன்றி அப்பா. இனிமேலும் நீர் எங்களை மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா. பரிசுத்தாண்டே நீர் வந்து எங்களோட பேசணுமா ஜெபிக்கிறாச்சா. எங்களை தாழ்த்துறோமே ஒழுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். எரேமியா 19ஆம் அதிகாரம் 15வது வசனம். இதோ நீங்கள் என் வார்த்தையை கேளாதபடிக்கு உங்கள் கழுத்தை கடினப்படுத்தினபடியினால் இந்த நகரத்திற்கு விரோதமாய் சொன்ன எல்லா தீங்கையும் இதன் மேல் இதற்கடுத்த பட்டணங்களையும் வர பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம பார்த்தோம், யூதா ஜனங்களை எரேமியா எத்தனையோ முறை எச்சரித்தார். இந்த வர போன அதிகாரங்களில் ஒரு அதிகாரம் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். ப்ளீஸ் ப்ளீஸ் திருந்துருங்க, நம்ம மனம் திரும்புங்க, கர்த்தர் தான் சொல்கிறார், கர்த்தர் தான் சொல்கிறான்னு சொல்லினாலும் நேற்று அதிகாரங்களை பார்த்தோம், எவ்வளோ விதமான தீங்கு பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தோம், தங்களுடைய விக்கிரகத்தை தங்களோட பிள்ளைகளே பலி கொடுக்குற அளவுக்கு மிகுந்த எக்ஸ்ட்ரீம் பாவத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் அந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்களா, இருதயத்தை கடினப்படுத்த முடியாது, எங்களால் நாங்கள் திரும்ப மாட்டோம், திரும்ப மாட்டோம் என்று தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார். இதனால் ஆண்டவர் சொல்கிறார், இனிமேல் இந்த தீங்கை உண்மையில வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இந்த எரேமியா அதிகாரத்தில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம், ஆண்டவர் எப்படி தீங்கை சொன்னாலும் திரும்ப ஒன்று கேட்கிறார், நீங்கள் திரும்புங்க, ப்ளீஸ் திரும்பிடுங்க. யூதாவே என் பிள்ளைகளை, இஸ்ரேல் என் பிள்ளைகளை, ப்ளீஸ் திரும்ப நீங்கள் ஒரு வேட்டை என்கிட்ட வந்துட்டீங்கன்னா நான் மீண்டும் உங்களுக்கு நல்வாழ்வு தருவேன்னு சொல்லுகிறார். ஆனால் தன் இருதயத்தை கடினமாக பிடித்து கொண்டு நம்ம இன்னும் பலவர் அதிகாரங்களை பார்க்க போகிறோம். மகா பெரிய ஒரு அழிவு தான் காணப்படுகிறார்கள். இன்று வந்திருக்கிற நம்பருக்கும் ஆண்டவர் உணர்த்தி கொண்டு இருக்கிற ஏதோ ஒரு விஷயங்களை, ஆண்டவர் ஏதோ ஒரு காரியங்களை தேவ ஊழியக்காரங்களாம் நம்மளுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். மகளே ப்ளீஸ் இது கீழ்ப்படிங்க, இந்த வசனத்தை கீழ்ப்படிங்க, இதுக்கு நீங்கள் விட்டு கொடுங்க என்று ஆண்டவர் அநேக விஷயங்களை பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் நம்ம இதயத்தில் கடினத்தில் இல்லைப்பா என்னால் முடியாது, ஐயோ இதை என்னால் முடியாது, நம்ம ஒருவேளை இதயத்தில் கடினத்தை தான் இன்றைக்கி ஒரு விஷயம் நம்ம யூதா ஜனங்களை போல இல்லாதபடிக்கு கர்த்தர் சமூகத்தை நம்ம ஒரு விஷயம் நம்ம தாழ்த்தணும்னா கர்த்தருக்கு கிருபையாக நம்மளுக்கு பாவங்களை மன்னித்து நம்மளுக்கு வேறு ஏதாவது ஆசீர்வாதத்தை தேவன் தர வல்லவராக இருக்கிற. ஆமென். என்னோட பார்த்தீங்கன்னா என்ன ஊழியத்தில் நான் முழு நேரம் வந்து 6 வருடம் ஆகுது. ஊழியத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கீழ்ப்படியாமை போதகர் பாஸ்டமாக சொல்லுகிற வார்த்தைக்கு நான் எதை சொன்னாலும் முழுசாக என்னால் கீழ்ப்படிய முடியாது. நான் பாதி பார்ஷியல் ஒபீடியன்ஸ் தான், பாதி கீழ்ப்படியாமல் போவேன். அநேக முறை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினே தான் திரும்ப அதை நான் அசட்டை பண்ணிட்டு விட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் பாஸ்டர் சொன்ன இந்த சுக்கோத் பண்டிகை வருகிற நாட்களில் தான் அப்போ ஹாரிஸ் இந்த நம்மளுடைய அந்த கூடாரம் போடுறதுக்கு ஓலைகள்லாம் வெட்டணும், நீங்கள் என்ன பண்ணி ஈவினிங் ஆகிடுச்சு, நீங்கள் நாளைக்கு காலையில் போயிட்டு நீங்கள் ஓலைகளை வெட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பாஸ்டர் உள்ளே போனார், நானும் இருக்க ஒரு சில பிரதர்ஸுக்கு விட்டு பாஸ்டர் காலையிலான்னு சொன்னார், நம்மளுக்கு டைம் இருக்காது, நம்ம ஈவினிங்கே வெட்டிடலாம்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்கள் கூட்டு நான் போய் அந்த ஓலைகள் வெட்டிட்டோம். ஓலைகள் போட்டு கூடாரெலாம் போட்டு எனக்குள்ளே ஒரு திருப்தி, ஆமாம் இந்த பாஸ்டர் சொன்னதை கீழ்ப்படிஞ்சால் நம்மளுக்கு என்ன, நம்ம நாளைக்கு காலையில் போயிருந்தால் ஒரு வேலையை நடந்திருக்காது சொல்லிட்டு வெட்டிகிட்டே இருக்கிறேன். அந்த ஓலைகளை கத்தியில் சீவி கொண்டு செஞ்சு கொண்டு இருக்கிறோம். திடீர்னு அந்த கத்தி ஷார்ப்பாக இருந்ததால் ஓலைகளை வெட்டி கொண்டு தாண்டி என் கையில் என்னுடைய இந்த விரலில் வேலை பட்டுடுச்சு.
இப்போ அது புது கத்தின்றதால பயங்கர ஆழமாக என்னோடய கைகளை போட்டுச்சு. நான் உதறேன், சர்ச்செல்லாம் ரத்தம் ஃபுல்லாக ரத்தம் ப்ளீடிங் அதிகமாகிடுச்சு. பக்கத்தில் மருத்துவமனை போட்டு இதுக்கு 4 ஸ்டிச் போட்டாங்க. போட்டு என்னை பாஸ்டர் நீ இல்லைப்பா நீ வீட்டுக்கு போய்ட்டு நீ ரத்தம் வந்துச்சு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. நான் கத்துற நேரத்தில் வீட்டுக்கு போயிட்டு சும்மா சின்ன ப்ரேயர் பண்ணலான்ட்டு ஆண்டவர் நேரத்தில் ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவர் ஏன்ப்பா எனக்கு இவ்வளோ பெரிய தீங்கு, நான் உழித்து தானப்பா செஞ்சேன், ஏன்ப்பா எனக்கு இந்த தீங்கு நான் ஆண்டவர் நேரத்தில் ப்ரேயர் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை எரேமியா புத்தகத்தில் காண்பித்தார். 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினவர்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாய்த்து வரும்போது என்ன செய்வான்? ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். உனக்கு பாஸ்டர் என்னப்பா சொன்னார்? காலை உன்னை இந்த சின்ன விஷயத்துக்கே உன்னை நீ கீழ்ப்படிய முடியலன்னா இன்னும் எப்படி நீ ஊழியத்தில், நான் இப்போ தான் ஊழியத்தில் ஆரம்பித்தேன், இன்னும் ஊழியத்தில் எப்படி இருக்க போகிற? இவ்வளோ காமாக இவ்வளோ சமாதானமுள்ள ஒரு பாஸ்டர்கிட்டே உன்னால் அடங்கி இருக்க முடியலன்னா இன்னும் எப்படி நீ ஊழியத்தை நீ தொடர போகிற? நீ மனம் திரும்பி இந்த ஆண்டவர் எனக்கு பகிரங்கமாக என்னோடு பேசினா. நான் கண்களை மூடி கத்திரத்தை அப்படியே தாழ்த்தி ஒப்படைச்சிட்டப்பா, சாரிப்பா, என்னோட கீழ்ப்படியாமல் தான் இவ்வளோ பெரிய தீங்கு தகப்பனேன். நீ எத்தனை முறை சொல்லி கூட நான் கீழ்ப்படியாமல் தான் எனக்கு இவ்வளோ பெரிய தீங்கு தகப்பனேன். என்ன ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க. நான் ஆண்டு சமூகத்தில் நான் அழுது நான் மன்னிப்பு கேட்டேன். கத்தரை நம்மளுக்கும் ஊழியத்தில் தொடர கிருபை செய்கிறார். நம்ம கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்க்கலாமா? முடிந்த ஒரு முழங்கால் கூட படிக்கலாம். ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து உணர்த்தி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை வீட்டில் இருக்கிற நம்ம அதிகாரத்துக்கு நம்ம கீழ்பட்டு இருக்கலாம், இல்லை சபையில் இருக்கிற நம்மளை செல்லிடஸ் ஒரு சில காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படின்னு சொல்லியிருக்கலாம். எத்தனை முறை நம்ம திரும்ப முரட்டாட்டமாய் போய் கொண்டு போகிறோம். ஆண்டவருக்கு சொல்ல, ப்ளீஸ் மகனை உன் இருதயத்தை கடினப்படுத்தாத, ப்ளீஸ் அதை விட்டுக்கொடு என்று கர்த்தர் நமக்கு பேசி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே சாரிப்பா, நானும் யுத்தத்தில் கீழ்ப்படியாமல் இருக்கலாமா? ஒரு சில நபர் ஆண்டவர் மன்னிக்க சொல்லிருப்பார். நம்ம அநேகரும் இன்னும் முடியாதுப்பா, அவங்கள என்னால் மன்னிக்க முடியாது ஆண்டவர்கிட்ட சொல்லி கொண்டு இருப்போம். ஒரு சில நபருக்கு ஆண்டவர் கீழ்ப்படிய சொல்லியிருப்போம், முடியாதுன்னு சொல்லிக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு கடைசியாக கேட்குறேன், ப்ளீஸ் மகனே மகளே, உனக்கு இதை கடினப்படுத்தாதப்பா, எனக்கு விட்டுக்கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தருக்கு, ஆண்டவரே நான் உங்களை நம்பி அதை செய்யறப்பா, என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தை நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நம்ம ஒருக்கு பாவம் மன்னிப்பு கட்டளை இருக்கிறார். தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கி வீடும் முற்றிலும் நெருத்து வீடும், அக்கினி இறக்கி வீடும் முற்றிலும் நெருத்து வீடும், உகந்த காணிக்கையப்பா என்ன ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லாமா? ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா, முகந்து மகிழுமையா. இப்பொழுது நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்ய போகிறோம். உங்களோட செல் லீடர்ஸ், ஜெபக்குழு தலைவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போங்க. ஜெபக்குழு தலைவர்கள் இன்றைக்கு இங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் பாஸ்டர்ஸ் கிட்டே வரலாம். என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா, நான் முதலாவது ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் சொல்கிறத நான் கேட்க போகிறேன். அடுத்தது பாஸ்டர் பார்த்து சொல்ல போகிறோம், பாஸ்டர் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் இனிமேல். லெட்ஸ் டூ திஸ் ப்ரொஃபட்டிக் ஆக்ட் now. உங்கள் செல் லீடர்ஸ் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் போகலாம். இல்லைனா செல் லீடர்ஸ் இல்லாதவர்கள் நீங்கள் பாஸ்டர்கிட்டே வரலாம்.
நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்ல போகிறீங்க. ஃபஸ்ட்டு மேலே ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறீங்க. ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். அடுத்தது பாஸ்டரை பார்த்து சொல்ல போகிறோம். நீங்கள் சொல்கிறத நான் லிசன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். லெட்ஸ் டூ திஸ். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. வரப்போகிற அக்டோபர் மாதம் புதிய ஜூயிஷ் நியூ இயர்க்குள்ளார நம்ம கடந்து செல்ல போகிறோம். 5785 என்கின்ற புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம காலடி எடுத்து வைக்க போகிறோம். அந்த புதிய வருஷத்துக்குள்ளே அடி எடுத்து வைத்த முதல் பண்டிகை என்ன தெரியுமா? யோம் கிப்பூர் என்று சொல்லப்படுகிற பாவ நிவர்த்தியின் பண்டிகை. மறந்துடாதீங்க, அக்டோபர் 11ஆம் தேதி நம்ம சபை முழுவதும் அன்றைக்கி நம்ம ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். முடிந்தவர்கள் நீங்கள் லிக்விட் ஃபாஸ்ட் இருக்கலாம், அவரவர்களுடைய பலனுக்கு ஏற்றபடி அன்றைக்கு நம்ம உபவாசித்து we are going to return back to our God. We are going to return back to our God. We are going to deal with all the things inside. நம்ம ஒரு மனிதனுக்கு முன்னாடி நம்மளுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதுங்கிறது தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். எல்லா விஷயத்தையும் நம்ம அவர் முன்னாடி டீல் பண்ண போகிறோம். We are going to return back to God and we are going to receive all His blessings. May God bless you and shalom. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.